ஆடா பாவிகளா, இப்படி சல்லி சல்லியா நொறுக்கி புட்டிங்களேயா. இப்படி பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸை பார்த்து புலம்புற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானை புரட்டு எடுத்துட்டாங்க. நேற்று பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் வந்துருந்துச்சுங்க. 50 ஓவர் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் 294 ரன் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் தான். ஏன்னா மனுஷன் நான் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவேன் அப்படின்னு செஞ்சுரி அடித்து பட்டாய் கிளப்பிட்டாரு. அவரை ஆட்டம் இழக்காம கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் வெஸ்ட் இண்டீஸ்னால இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோரை எடுக்க முடிஞ்சுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு டார்கெட்டை தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த டார்கெட்டை பாகிஸ்தானால சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாகிஸ்தான் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பாக அவங்களும் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. பாகிஸ்தானுக்கு ஆரம்பமே அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி விக்கெட் போயிடுச்சு. சாய் மாய்பு, சஃபிக்கு, பாபர் அசாம், ரிஸ்வான் சொல்லிட்டு அடுத்தடுத்து மாற்றி மாற்றி விக்கெட் போயிடுச்சுங்க. யாருமே ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே 30 ரன்னுக்கு மேலே தாண்டலன்னா பார்த்துக்கோங்களேன். நிறைய பிளேயர்ஸ் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் வெறும் 92 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 202 ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே பாகிஸ்தான் தோத்தது கூட பரவாயில்லைங்க. 100 ரன்னு கூட எடுக்க முடியாமல் 92 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனாங்க பார்த்தீங்களா. இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் நீங்கள் விளையாடுற லட்சணமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணது மூலமாக பாகிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸை வெஸ்ட் இண்டீஸ் 2-1 அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் ஜெய்தீன் சீல்ஸோட பவுலிங் தாங்க. ஏன்னா மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 இல்லை 2 இல்லை 6 விக்கெட் எடுத்து சாச்சிருக்காரு. 6 விக்கெட் எடுத்து அசத்தினால தான் இந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்னால மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சனால எல்லாருமே பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை கழுவி ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு தகுந்தாப்புல இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது பாகிஸ்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.